37 வருஷமா ஒரு நாட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த ஒரு மாபெரும் சக்தி ஒரே ஒரு வான்வழி தாக்குதல்ல சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு. ஈரான் நாட்டோட உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி இப்போ உலகத்தையே ஒரு உரைநிலைக்கு கொண்டு போயிருக்கு. இங்கேதான் ட்விஸ்ட். இது சாதாரணமான ஒரு தாக்குதல் கிடையாது. இதுக்கு பின்னால அமெரிக்காவோட CIA மற்றும் இஸ்ரேலோட மொசாத் இணைந்து செஞ்ச பல மாதகால சதித்திட்டம் இருக்கு. மூன்றாம் உலகப் போருக்கான விதை தூவப்பட்டுடுச்சா? ஈரான் கையில இருக்கிற அந்த டர்ட்டி பாம் உலகத்துக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானது? இந்த வீடியோவில் நடந்த சம்பவத்தோட முழு பின்னணி, எப்படி இந்த ஆபரேஷன் நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவல்களை ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல உறுதியாக தெரிந்தது என்னன்னு பார்ப்போம். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கிற கமினியோட அதிகாரப்பூர்வ அலுவலகம் மற்றும் இல்லத்தின் மீது ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல் நடந்திருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு சேர்ந்து நடத்தின இந்த தாக்குதல்ல 86 வயதான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத ஈரானோட அரசு ஊடகங்கள் உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. தஸ்னிம் மற்றும் ஃபார்ஸ் போன்ற ஈரானிய செய்தி நிறுவனங்கள் இஸ்லாமிய புரட்சியின் முச்ச தலைவர் தியாகியாகிவிட்டார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காங்க. ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான IRIB உலகின் மிகவும் பிரபலமான தலைவர் இப்போது போய்விட்டார் அப்படின்னு கண்ணீரோட செய்திகளை வெளியிட்டுட்டு வராங்க. இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். இந்த தாக்குதல்ல கமேனி மட்டுமில்லாம அவரோட மகள், மருமகன், பேரக்குழந்தை மற்றும் ஈரானோட மிக முக்கிய இராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பா இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGCயின் தளபதி ஜெனரல் முகமது பாக்பூர், பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அசீஸ் நாசிர் ஜாதே மற்றும் கமேனியோட முக்கிய ஆலோசகர் அலி ஷாம்கானி ஆகியோரும் பலியாகியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கமேனி கொல்லப்பட்டதை உறுதி செஞ்சதோட வரலாற்றின் மிக மோசமானவர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் அப்படின்னு ட்ரூத் சோஷியல் தளத்துல சொல்லியிருக்கார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இதை உறுதிப்படுத்தியிருக்கார். இதனால ஈரான் அரசாங்கம் 40 நாட்கள் தேசிய துக்கத்தையும் 7 நாட்கள் பொது விடுமுறையையும் அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ உண்மை என்ன? ஆரம்பத்துல இந்த செய்தி வந்தப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள். ஈரானிய அதிகாரிகள் இது வெறும் உளவியல் போர் அப்படின்னு மறுத்தாங்க. அதுக்கு நடுவுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு. கமேனி இறந்துட்டார்னு ட்ரம்ப் அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கமேனியோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்குல இருந்து நமி ஐதர் பெயரால் அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு பதிவு பாரசீக மொழியில வெளியாச்சு. இதனால அவர் உசுரோட இருக்காரா இல்ல செத்துட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் நிலவுச்சு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான பதட்டமான சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? உங்களோட கருத்து என்ன? கமேனி பத்திரமா இருக்காருன்னு சில ஈரான் ஊடகங்கள் முதல்ல சொன்னாலும் அடுத்த நாள் காலையில ஈரான் அரசு அவர் மரணத்தை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ பொதுவான பின்னணி என்னன்னு பார்ப்போம். இந்த அயதுல்லா அலி கமேனி யார்? 1989ல அயதுல்லா ருஹோல்லா கொமேனி மறைவுக்கு பிறகு ஈரானோட உச்ச தலைவரா பதவியேற்றவர்தான் இந்த கமேனி. கடந்த 37 வருஷமா ஈரானோட ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் இவரோட கையில தான் இருந்துச்சு. ஈரான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய குடியரசு. அங்க அதிபரை விட உச்ச தலைவருக்கு தான் பவர் அதிகம். இராணுவம், நீதித்துறை, அரசாங்கம்னு எல்லாமே இவரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் இவர். இப்படிப்பட்ட ஒரு இரும்பு மனிதரை எப்படி இஸ்ரேல் நெருங்குச்சு அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன் இப்போ இந்த தாக்குதலை நடத்தினாங்க? பல வருஷமாவே ஈரான் கூட அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. ஆனா ஈரான் அதை இழுத்தரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற நிலைக்கு நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ரொம்பவே கோபப்படுத்துச்சு. ஏற்கனவே நட்பு நாடுகளான இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. குறிப்பா ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவு கொடுக்கறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதோட உச்சக்கட்டமா தான் ராஜதந்திரம் தோல்வியுற்ற இடத்தில் ரகசிய தாக்குதல் தொடங்குகிறது அப்படிங்கிற முடிவுக்கு 2 நாடுகளும் வந்திருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு இஸ்ரேல் வச்ச பேரு ரோரிங் லயன். அமெரிக்காவின் பென்டகன் மற்றும் CIA இதுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு பெயர் வச்சு இணைந்து செயல்பட்டிருக்காங்க. உலக வரைபடத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கிற இஸ்ரேல் தன்னோட மொசாட் உளவு அமைப்பு மூலமா எப்படி இந்த இரும்பு கோட்டைக்குள்ள நுழைஞ்சாங்க? இதுல மொசாட் கையாண்ட தந்திரங்கள் ரொம்பவே அட்வான்ஸ்ட்.
ஈரானோட இராணுவமான IRGCக்கு உள்ளேயே உயர்மட்ட அதிகாரிகளை விலபேசி அவங்கள கருப்பு ஆடுகளா மாத்தியிருக்காங்க. கமினி எப்போ சுரங்கப்பாதைக்கு போவார், அவரோட குடும்பம் எப்போ அங்க வரும் அப்படிங்கிற துல்லியமான நேரத்தை கொடுத்ததே இந்த உள்ளூர் ஆட்கள்தான் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தது அவங்க கையாண்ட டிஜிட்டல் மாயாஜாலம். தாக்குதல் நடக்கிற அன்னைக்கு ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே நேரத்தில் செயலிழக்க செஞ்சது மொசாடோட சைபர் பிரிவு. ரேடார்ல சிக்னல் காட்டாம அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிருக்கு. கமேனி தங்கி இருந்தது தரைக்கு அடியில இருக்கிற ஒரு பாதுகாப்பான சுரங்கம். அதை அழிக்க சாதாரண குண்டுகள் பத்தாது. அதனால தான் பங்கர் பஸ்டர் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஏவுகணைகள் பல அடி ஆழத்துக்கு கான்கிரீட்டை தொலைச்சிக்கிட்டு போய் வெடிக்கக்கூடியவை. கமேனியோட இல்லத்தின் ஜன்னல் வழியா பாய்ந்து செல்லும் அளவுக்கு துல்லியமான ஏவுகணைகளை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கு. இது மட்டுமில்லாம தாக்குதல் நடந்த சில நிமிஷங்கள்லயே மொசாட் தன்னோட அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனல்ல ஈரானிய மக்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம், அரசுக்கு எதிராக புரட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஈரானிய உளவுத்துறைய மொத்தமா குழப்பத்துல ஆழ்த்தினாங்க. மொசாட் அமைப்புக்குள்ள கிடோன் அப்படின்னு ஒரு ரகசிய கொலைப்படை இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஈட்டி. இந்த படையை சேர்ந்தவங்க மாறு வேஷத்துல பல மாசமா டெஹ்ரான் வீதிகள்ல சுத்தி திரிஞ்சு தகவல்களை திரட்டி இருக்காங்க. 2020 ஈரான் அணு விஞ்ஞானி ஃபக்ரிசாதேவை AI மெஷின்கன் மூலமா சுட்டுக்கொன்ன அதே டெக்னாலஜி மற்றும் திட்டமிடலை தான் இங்கேயும் பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. சரி, கமேனியே கொன்னாச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. எங்கள் தலைவரை தொட்டு விட்டீர்கள், இனி உங்கள் நகரங்களில் நிம்மதி இருக்காது அப்படின்னு ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGCல இருந்து ஒரு ரகசிய எச்சரிக்கை கசிஞ்சிருக்கு. சர்வதேச உளவு அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் இப்போ தன்னோட கடைசி ஆயுதத்தை கையில எடுக்க போகுது. அதுதான் டர்ட்டி பாம். டர்ட்டி பாம்னா என்ன? இது சாதாரண அணுகுண்டு கிடையாது. அணுகுண்டு வெடிச்சா ஒரு நகரமே சுக்குநூறா உடையும், லட்சக்கணக்கான மக்கள் உடனே இறந்து போவாங்க. ஆனா இந்த டர்ட்டி பாம் அப்படிங்கிறது ஒரு மெதுவான மரணத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவான பின்னணியில பார்த்தோம்னா இந்த டர்ட்டி பாம் தயாரிக்கிறது ரொம்ப சுலபம். சாதாரண வெடிமருந்துகளான டைனமைட் கூட கதிரியக்க பொருட்களை கலந்து இதை உருவாக்குவாங்க. குறிப்பா சீசியம் 137 அல்லது கோபால்ட் 60 மாதிரியான பொருட்களை இதுல பயன்படுத்துவாங்க. இந்த குண்டு வெடிக்கும்போது பெரிய கட்டடங்கள் இடியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத கதிரியக்க துகள்கள் காத்துல பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவும். அந்த காத்தை சுவாசிக்கிற மக்களுக்கு புற்றுநோய், மரபணு பாதிப்புன்னு பல கொடூரமான நோய்கள் வந்து சிறுக சிறுக இறந்து போவாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதி பல வருஷங்களுக்கு மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு பேய் நகரமா மாறிடும். ஈரான் ஏன் இதை பயன்படுத்த நினைக்குது? அமெரிக்காவோட தாக்குதல்ல ஈரானோட முக்கிய அணுசக்தி மையங்கள் சேதமடைஞ்சிருக்கலாம். முழுமையான அணு ஆயுதத்தை ஏவுற வசதி இப்போதைக்கு ஈரான் கிட்ட இல்லாட்டியும் மருத்துவமனைகள், ரிசர்ச் லேபுகளில் இருக்கிற கதிரியக்க கழிவுகளை வச்சு இந்த டர்ட்டி பாம்களை அவங்களால ரொம்ப ஈஸியா உருவாக்க முடியும். ஒருவேளை வாஷிங்டன் அல்லது இஸ்ரேலோட டெல் அவீவ் நகரத்தோட மையப்பகுதியில் ஒரு சின்ன டர்ட்டி பாம் வெடிச்சா கூட போதும், அந்த நகரத்தோட பொருளாதாரம் அடுத்த 50 வருஷத்துக்கு முடங்கி போயிடும். இது உயிரிழப்பை விட கதிரியக்கம் பரவிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் பயத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும். இது உலகப்போர் 3க்கான சிக்னலா? சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, ஈரான் இந்த டர்ட்டி பாமை ஒரே ஒரு முறை பயன்படுத்தினா கூட போதும், அதுக்கு பதிலடியா அமெரிக்கா தங்களோட முழுமையான அணு ஆயுதங்களை ஈரான் மேல ஏவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடந்தா அது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான போரா மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்த உலகத்தோட அழிவுக்கான தொடக்கமா அமையும். இப்போதைக்கு வளைகுடா நாடுகள்ல பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. செயற்கைக்கோள் படங்கள் மூலமா கிடைத்த தகவல் படி ஈரானோட ரகசிய இராணுவ கிடங்குகளிலிருந்து பல ஏவுகணைகள் இடம் மாற்றப்பட்டு வருது. அந்த ஏவுகணைகள்ல சாதாரண வெடிமருந்து இருக்கா இல்ல இந்த டர்ட்டி பாம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய மர்மம். அடுத்து ஈரானுக்குள்ள என்ன நடக்க போகுது? கமனியோட மரணம் உறுதியானதால ஈரானோட அரசியல்ல மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகியிருக்கு. அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நிபுணர்களின் சபை அப்படிங்கிற 88 மத குருமார்கள் கொண்ட குழு கிட்ட தான் இருக்கு.
ஆனா இப்போ இருக்கிற பதற்றமான சூழ்நிலையில யாரு அடுத்த தலைவரா வருவாங்க அப்படிங்கிறதுல ஈரானுக்குள்ளேயே மிகப்பெரிய அதிகார போட்டி நடக்கும். குறிப்பா IRGC இராணுவ படை தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒருத்தரை தான் தலைவரா ஆக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த உள்கட்சி பூசலை பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இன்னும் பல ரகசிய தாக்குதல்களை நடத்தவும் வாய்ப்பிருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தோட தாக்கம் உலக அளவுல எப்படி இருக்க போகுது? முதல் விஷயம் பொருளாதாரம். மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் அதிகமானாலே கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா உயரும். ஹொர்முஸ் ஜலசந்தி வழியா நடக்கிற கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். இதனால இந்தியாவிலையும் பெட்ரோல் டீசல் விலை உயரும், பணவீக்கம் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் ஈரானோட ஆதரவுல செயல்படுற லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா, ஏமன்ல இருக்கிற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இவங்க எல்லாரும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகள் மேல தங்களோட தாக்குதல்களை தீவிரப்படுத்துவாங்க. இதனால போர் அந்த முழு பிராந்தியத்துக்கும் பரவக்கூடிய அபாயம் உறுதியா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா 1989 ஈரானை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியாண்ட கமைனியின் சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு. இஸ்ரேலோட மொசாட் தன்னோட உளவுத்திறன் மூலமா ஈரானோட கோட்டைக்குள்ளேயே புகுந்து இதை சாதிச்சிருக்காங்க. ஆனா இது அமைதிக்கான வழியா இல்ல அழிவுக்கான தொடக்கமா அப்படிங்கிறது ஈரானோட அடுத்த கட்ட நடவடிக்கையில தான் இருக்கு. அவங்க டர்ட்டி பாம் பயன்படுத்தினா உலகம் இதுவரை பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க நேரிடும். இந்த உலகப் போருக்கான பதற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பார்வையை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து உலக அரசியல் மாற்றங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.